வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங்க்கு மாணவர்களை கூட்டிகிட்டு வரக்கூடிய பெற்றோர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெற்றோர்களுக்கெலாம் அந்த கவுன்சிலிங்னால் என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஒரு காலேஜில் சேர்க்க கூட்டிகிட்டு வரும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு கவுன்சிலிங் இந்த ரேங்க் லிஸ்ட் ரெடியாகி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 9 மணிக்கு எல்லோரையும் வர சொல்லியிருப்போம். அப்படி வர சொல்லும்போது ஒரு பேரண்ட்டு கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுட்டே இருக்கோம். அந்த ரேங்க் படி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னங்க டீச்சர் 8:30 மணிக்கு நான் காத்திருக்கேன், அந்த பாப்பா 9:30 மணிக்கு தான் வந்துச்சு, அந்த பாப்பாவுக்கு முதல்ல கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறீங்க, அப்போ என் பிள்ளைக்கு இல்லையா அப்படின்னா அது அப்படி கிடையாது. மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் அந்த சீட்டு கொடுப்பாங்க. அது ஒரு பேரண்ட்டு கேட்குறாங்க, இல்லைங்க மார்க் அடிப்படையில் தான், சீக்கிரம் வந்தால் கொடுக்குறதுக்கு இல்லை அப்படிங்கும்போது, இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா டீச்சர் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். ஒரு நேரம் ஆகுது 9, 10, 11, 12 அந்த லஞ்ச் டைம் வருதுன்னா கவுன்சிலிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து ரேங்க் படி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அடுத்து ஒரு பேரண்ட் வருவாங்க, ஏங்க டீச்சர் ஃபோனை போட்டு கூப்பிட்டது நீங்கள், வந்திருக்கோம் ஒரு டீ காப்பி இல்லை, என்ன நீங்கள் வந்தவங்களுக்கு ஒரு டீ கொடுக்கணும், ஒரு பண்பாடு இல்லை. இல்லை சார் பக்கத்தில் கேண்டீன் இருக்குது சார், அங்கே போய் காஃபி டீ கிடைக்கும் வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது, அங்கே தான் சாப்பாடு இல்லைன்ட்டாங்களே, காலேஜ் திறந்ததுக்கப்புறம் தான் சார் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகும், இப்போ டீ காஃபி தான் அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் போங்க ஒரு பண்பாடு இல்லை சாப்பாடு இல்லை, ஃபோனை போட்டு கூப்பிட்டுட்டு இப்படி காக்க வைக்கிறிய, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சில பேரண்ட்டு அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இப்போ ஈவினிங் கவுன்சிலிங் முடியுது முடிய போகிற நேரத்தில் தான் பிள்ளைக்கு அந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னா, காலையிலேருந்து காக்க வச்சுருக்கிய இன்ன வரைக்கும் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, அவங்க தான் பெரிய டீச்சரா, அவங்கள போய் பார்க்கணும், யார் பெரிய டீச்சர்னால் பிரின்சிபல் மேடத்தை, அவங்கள போய் பார்த்தா சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்டு வரிசையாக கேட்டுட்ருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா சில மாணவிகள்லாம் பிடிவாதமாக இருப்பாங்க, எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் வேணும், கெமிஸ்ட்ரி தான் வேணும், எனக்கு மேக்ஸ் வேண்டாம், தமிழ் வேண்டாம், எனக்கு இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் அந்த மார்க் அடிப்படையில் தான் அந்த சீட்டு கிடைக்கும். சில நேரங்களில் கிடைக்காம போகலாம். அதுக்கு என் பிள்ளை தான் விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. சில பேரண்ட்டு அதே இடத்துல அந்த பிள்ளையெல்லாம் திட்டுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டு வாங்குகிற அளவுக்கு படிச்சிச்சா, மார்க் வாங்க சத்து இருக்கா, இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது, சீட்டு கிடைக்காம நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதாவது எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம் இல்லை, அந்த கோர்ஸை படித்து நம்ம எப்படி வர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி படிக்கிறோம், கிடைக்காம போகும்போது என்ன செய்ய முடியும். என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான்லாம் காலேஜ் படிக்கும்போது 10th படிக்கும்போது நல்லா படித்ததுனால 11th 12th ஃபஸ்ட் குரூப் கிடச்சிச்சு. +2 மேக்ஸ்லாம் சரியாகவே வரல. உடனே காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக பிஏ தமிழில் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஒரு கௌரவ குறைச்சலாம் நினச்சி எங்கள் அப்பா இந்த சைன் போடவே வரல. அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸரை கார்டியனுக்கு சைன் பண்ணாங்க. அப்படிலாம் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்தால் நாங்களாம் படித்தோம். இப்போ தமிழ் படித்தனால யாரும் எங்கேயும் குறைஞ்சி போகல. ஹிஸ்ட்ரி படித்தாலும் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டாங்க. இதுதான் வேணும், இதுதான் படிப்பேன். கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்கிறது, வேஸ்ட் ஆகாமல் பிடிச்ச கோர்ஸை, கிடைக்கல அப்படின்னா கிடைச்ச கோர்ஸை நல்லபடியாக படித்து எப்படி மேலே வரணும் அப்படின்னு பார்க்கலாம். அது வேஸ்ட்டாக காலேஜில் சேராமல் அந்த வருஷங்களை வீணடிக்கிறத விட, கவர்மெண்ட்டும் பாருங்கள் சீட் ஒதுக்கிட்டு தான் இருக்குது. கிராமப்புற மாணவர்களுக்கு 60, 65 ஆக்குனுச்சு, 70 ஆக்குச்சு, 75 ஆக்குச்சு அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, ஓகே, கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது பேராமெடிக்கல், இன்ஜினியரிங், மெடிக்கல் அதெல்லாம் சீட்டு கிடச்சோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியேறுவாங்க. அதாவது ஒரு ஆர்ட்ஸில் படிக்கக்கூடிய ஆர்ட்ஸில் சயின்ஸ்லேருந்து ஆர்ட்ஸ் இப்படி தான் இப்போ மாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தவிர இப்போ பேராமெடிக்கலாக அது இருக்குது, ஒரு 19 கோர்ஸு, நர்சிங் இருக்குது, பிஃபார்ம் இருக்குது, அது மாதிரி எதாவது கிடச்சி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியேனா அந்த இடம் வேக்கண்ட் ஆகும். அதுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம், இந்த மாதிரி வேக்கண்ட் இருக்குது, வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக சீட்டு கிடச்சிரும் அப்படிங்கும்போது, அன்றைக்கி கூப்பிடும்போதே சீட்டு இல்லைன்ட்டிங்க, இப்போ மட்டும் எதுக்கு ஃபோனை போட்டு கூப்பிட்றீங்க, என் பிள்ளைய நான் வேறு காலேஜில் சேர்த்துட்டு போன வைங்க அப்படிம்பாங்க சில பேரண்ட்டு. சில பேரண்ட் அப்படியே எங்கள் டீச்சர் வந்தால் கண்டிப்பாக கிடைக்குமா, நான் நாளைக்கு வர சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அதனால் இது கவுன்சிலிங்கிறது இதுதான், மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் கிடைக்குமே அப்படின்றத தவிர
வேறு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுலாம் எதுவுமே கிடையாது. அது அந்த ரேங்க் லிஸ்ட்டு படி தான் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அதில் எந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் கரெக்டாக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். சில பேரண்ட்டுக்கெலாம் அந்த புரிதல் இல்லாமல் வந்து கோவப்படுவாங்க. சில சமயம் கவுன்சிலிங்கு வந்து பொண்ணுங்க, அதாவது பெரிய பொண்ணுங்களாம் கூட்டு வந்திருப்பாங்க, கை குழந்தையோடு வந்திருப்பாங்க. யார் சார் இவங்களே இது கூட்டு வந்தீங்கன்னா, தங்கச்சி படிக்கிற காலேஜை பார்க்கணுன்னு சொன்னிச்சு, அக்கா கை குழந்தையோடு வந்திருக்கு அப்படிங்கும்போது சீட்டு கிடச்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாமே, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க? ஏன் அப்படின்னா சில சமயம் வந்து கவுன்சிலிங் முடிகிறதுக்கு வந்து ஈவினிங் ஆயிடலாம். அப்படி ஆகும்போது குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பாடு இல்லாமல், ஸோ அதெல்லாம் வந்து கவுன்சிலிங் வரும்போது ரெடி பண்ணிட்டு தான் வரணும். இந்த கோர்ஸ் தான் கிடைக்கணும், இதுதான் நல்ல கோர்ஸு, இது படித்தாதான் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. மார்க் இருந்துச்சுன்னா பிடிச்ச கோர்ஸில் சேருங்க. மார்க் கிடைக்கல, கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா வீணாக்கிறாதுங்க. நமக்கு அடுத்த கோர்ஸ் என்னவோ அதில் சேர்ந்து படித்து அதில் எப்படி வரலாம் அப்படின்றத பாருங்கள். நல்லா சொல்லப்போனால் ஒரு 50 பேருங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னு வைங்க, பாஸ் பண்ணி. அப்போ 50 பேருமே லைஃப்பில் நல்ல செட்டில்டாக அப்படிலாம் இருக்காது. சாதாரணமாக வந்து ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் படித்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இப்போ எல்லாருமே வந்துடுவாங்களா அப்படிங்கிற நம்ம எப்படி அடுத்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்குமே தவிர இது நல்ல கோர்ஸ் அது கெட்ட கோர்ஸுன்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரியா? நன்றி.